இந்த பெண் இருக்காங்க இல்லையா, இவங்க காலையில தமிழக வெற்றி கழகம் இல்லையா, அதன் சார்பாக அவருடைய மருத்துவ அணியிலிருந்து தென்காசி பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் அவங்க ஆய்வுகள் மேற்கொண்டாங்க. தமிழகம் முழுவதும் எம்எல்ஏ அவன் இவன் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. யாரு? தமிழக வெற்றி கழகம் எல்லாத்தையும் ஆய்வு பண்றோம். அந்த ஆய்வு பண்ற ரீல்ஸ் எல்லாம் எல்லாரும் போடுறதா முழு வேலையா வச்சுக்கேன். அந்த வந்து ஏகப்பட்ட செய்திகள் இவரோட பேட்டியை போட்டாங்க. இது முதல் டாக்டரே கிடையாது. சரி, டாக்டர் இல்லையே, வேற கம்பவுண்ட் வேலை பார்க்கணும், அதுவும் கிடையாது. கம்பவுண்ட் வேலை ஒரு நர்ஸா இருக்குமா, அதுவும் கிடையாது. ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஒரு கோர்ஸ் இல்லையா, அதாவது நீ ஹோட்டலுக்கு போனீங்கன்னா ரிசப்ஷன்ல இருப்பாங்க இல்லையா லேடிஸ், அந்த கோர்ஸுக்கு இது படிச்சதுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு கோர்ஸை படிச்சுட்டு அது ஒயிட் கலர்ல வெள்ளை கலர்ல ஒரு கோட் போட்டு வந்தாலே அது டாக்டரா? நான் கேட்கறேன். இந்த மாதிரி தான் இவங்க நீங்க டக்குன்னு பார்த்தா ஏதாவது பரவிச்சா பரவி முடிஞ்சதுக்கு ஒரு உண்மையை சொல்றது கஷ்டம். அது போய் சேர்ந்துரும் பொய். அது உண்மையை கொண்டு சேர்றது இல்லையா, அது பெரிய கஷ்டம். ஏன்னா அதுக்கடுத்து இன்னொரு பொய்யை காட்ட ஆரம்பிச்சுறாங்க. இவங்க தேர்தலே இப்படி அணுகுனாங்க. இன்னொரு டாக்டர் தெரிஞ்சு அது பார்த்தா நான் ஜோசியம் படிக்கிற டாக்டர் வாங்கினேன், ஜோசியத்தில் டாக்டரா இப்படி ஆளாளுக்கு பொய்யை கிளப்பி மொத்தத்தில் தேர்தலை கொண்டு முடிச்சிட்டாங்க. இந்த ரீல்ஸ் எடுத்து ஃப்ராடா பார்த்தீங்கன்னா இப்ப ஆய்வு பண்ணி கிளப்பிட்டாங்க. இது இன்னைக்கா நேற்று இதை கிளப்பி விட்டாங்க. அண்ணன் புதுசா ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. என்னது நான் பாருங்க தந்தி டிவில வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டாங்க. எல்லாம் கூட காலைல வைரல் ஆயிடுச்சு. எனக்கே ஒரு ராஜு அனுப்பி இது உண்மையாங்கன்னு கேட்டாங்க. இந்த நம்பரை ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அது என்னன்னா லஞ்ச ஒழிப்பு துறைக்கு லஞ்சமாகக்கூடிய ஊழியர்களை பத்தி, அரசு ஊழியர்களை பத்தி சொன்னா 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகை அப்படின்னு விஜய் அறிவிச்சிருக்காரு. பாத்தீங்களா, முதல்வர் அதான்டா தளபதி அவங்க கிளப்பிட்டாங்க. ஆனா அது உண்மை இல்ல, பொய், பெரிய பொய். இதான் நான் சொல்றேன். இவங்க இன்ஸ்டாகிராம்ல உட்காந்துக்கிட்டு அந்த கொஞ்ச நேரம் ஷார்ட் டைம்ல அதை பாக்குறாங்க, அதை நம்ப வைக்க முடியுது. அதை பார்த்து மக்கள் எளிமையா நம்புவாங்களே, அதுதான் இவங்க இலக்கை. இதை வச்சுதான் ஒட்டுமொத்த தேர்தல் நடத்தி முடிச்சாங்க. தேர்தல் முடிச்சு வந்துட்டோமா, இதுக்கப்புறம் எப்படி முடியுமோ அந்த அளவுக்கு ஏமாத்தணும். இதெல்லாம் யாரோ உருவாக்குறதுலாம் கிடையாது. விஜய் அவர்களுடைய பர்சனலா இருக்கக்கூடிய அந்த ரூட் மாஃபியாவுடைய ஜெகதீஷ் இருக்காங்க, அவங்க டீம் தான் உருவாக்கி பரப்பி வராங்க. நிஜமா சொல்றேன், நிறைய பேர் வந்தவங்க நிறைய சாதனை பண்ணிட்டாருப்பா. இவங்க பரப்ப பொய் இல்லையா, அதுதான் நம்புறாங்க. இது கொடுமை என்னன்னா, என் அம்மாவுக்கே சொல்லிருக்கு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இல்லையா, அதை பார்க்க பழகிட்டாங்க, அவங்க அதை வரலாம் நம்புறாங்க. இப்ப வந்த கொஞ்ச நாள் விஜய் இந்த அளவுக்கு பண்ணிக்கிறார், பரவாயில்ல ஏதாவது பண்றாங்க. என்னன்னு கேட்டா அவன் தான் வந்ததுலேயே சின்ன வயசுல கூட சிஎம், அது பொய். ஜெயலலிதா அவர்கள் 43 வந்துட்டாங்க. அதுக்கடுத்து முதலாவது பெண் அமைச்சர் உருவாக்கிட்டாங்க. இது ஜெயலலிதா இருந்துச்சு. அவங்க அதுக்கப்புறம் ஜெயலலிதாவுடைய அமைச்சரவையிலே வளர்ந்தது ஏகப்பட்டவர் இருந்தாங்க. அவங்க அதுக்கடுத்து ஒரு தலித்த ஒரு பட்டியல சமூகத்தை சேர்ந்த நபரை இங்க கல்வித்துறைக்கு அமைச்சராகிட்டாங்க, அதுவும் பொய். கோவை செலியன் ஆரம்பிச்சு பெஞ்சமின் வரைக்கும் எடுக்க டீமுக்கு 2 பேருமே கல்வித்துறை அமைச்சராக இந்த பட்டியல சமூகத்தை சேர்ந்தவங்க கொண்டு வந்திருக்காங்க. அப்ப அதுவும் பொய்யா? 4வது 25 தலித் வேட்பாளர்கள் அவங்க பொதுத்துறை நிப்பாட்டாங்க, அதுவும் பொய். அப்படி ஒண்ணு கூட நடந்தது கிடையாது. அதுக்கடுத்து எல்லா எம்எல்ஏ நடுத்தரவாதிகள், அதுவும் பொய். வெற்றி பெற்று வந்தால 78 பேர் கோடி வரைக்கும். அதுக்கடுத்து விஜய் உருவாக்கிட்டார், என்னது அரசு வேலைக்கு தேவையான பயிற்சி மையங்களை உருவாக்கியிருக்காரு, அதுவும் பொய். ஏன்னா அரசின் சார்பாக நடத்தப்படுது, அதையே இவங்க எடுத்து ஊட்டிருக்காங்க. அதுக்கடுத்து டிஎன்இபிக்கு ஹெல்ப் லைன் போட்டாரு, அது ஆல்ரெடி ஹெல்ப் லைன்ல இருக்குது, இவங்க வந்து ஹெல்ப் லைன் இருக்காங்க. அதுக்கடுத்து நேரடியாக முதல்வருக்கு நீங்க கம்ப்ளைண்ட் அனுப்ப முடியும், அந்த வசதி உருவாக்கி கொடுத்தாரு விஜய் அவர்கள். அது ஆல்ரெடி 12 வருஷமா இருக்குது, அது இன்னைக்கு தான் இருக்குன்னு சொல்லி ஊரை பரப்புறாங்க, அதே நம்புறாங்க. அதுக்கடுத்து சிங்கப்படை திட்டம், அந்த சிங்கப்படை திட்டம் ஆல்ரெடி ஒரு 12 வருஷம் 13 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த திட்டம். எனவே இது எல்லாமே பொய். தினமும் ஒரு 10 பொய் பரப்புறாங்க. காலை எழுந்தாலும் 4 பொய் பரப்புறாங்க. ஆமா குஞ்சு 2 லட்சம் குஞ்சு கடலை விட சொன்ன விஜயில் ஆரம்பிச்சு 10 மணிக்கு டாஸ்மாக் கடையை மூட சொன்னது, ஏற்கனவே 10 மணிக்கு மூடிடுது, அதை 10 மணிக்கு மூட சொல்லிட்டாரு பரப்பல ஆரம்பிச்சு டீனர்ல பார மூடிட்டாங்க, அதுவும் பொய். இப்படி வந்ததுக்குள்ள வந்து ஒரு வாரம் கூட பொய்யே பொய்யில போயிடுறாங்க.